அக்கரப்பத்தனை டொரிங்டன் தோட்டத்தின் மோசன் பிரிவில் மண்சரிவு அபாயத்தினால் சுமார் 60க்கும் அதிகமானவர்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். குறிப்பிட்ட பகுதியில் நேற்று மாலை சிறிய அளவில் மண் தாளிறங்கியுள்ளதால் கற்பாறைகள் சரிந்து விழக்கூடிய அபாயம் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மண் சரிவு அச்சம் காரணமாக அந்த பகுதியில் உள்ள 13 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அருகிலுள்ள சனசமூக நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதுகுறித்து அக்கரப்பத்தனை போலீசாரிடம் வினவிய போது பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாகவும் இதனால் அருகிலுள்ள குன்றிலிருந்து கற்பாறைகள் சரிந்து விழக்கூடும் என்ற அச்சத்தினால் சிலர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்தனர். தோட்ட இளைஞர்களும் ஏனைய பொதுமக்களும் சனசமூக நிலையத்தில் தங்கியுள்ள மக்களுக்கான உணவை விநியோகித்து வருவதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்வதால் சில நீர்த்தேக்கங்கள் வான்பாயும் மட்டத்தை அண்மித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. கந்தலாய், பராக்கிரம சமுத்திரம், மின்னேரியா, கவுடுள்ள ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பேலி கூறினார். அத்துடன் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் வாழும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினமும் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். காலை வணக்கம். வணக்கம் கிருஷான். கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணம் போன்ற இடங்களில் மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடக்கு, வடமத்திய, மத்திய மாகாணங்களில் பல இடங்களிலும், அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகலில் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருப்பதுடன் இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சூழ உள்ள கடற்பிரதேசங்களில் ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம், மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு.